Olympic Global Education Campus வழங்கும் வரலாற்றில் இன்று. பிரான்சில் இருந்த ஆங்கிலேயரை ஓர்லியன்ஸை விட்டு விரட்ட ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்களின் மீது போர் தொடுத்தார். அவர் தளபதியாக பிரெஞ்சு படையினரை வழிநடத்த பிரெஞ்சு படை பிரான்சின் சார்லஸ் மன்னர் ஆதரவுடன் கடுமையாக போரிட்டு ஆர்லியன்ஸ் கோட்டையை கைப்பற்றினார். போரில் ஜோன் ஆஃப் ஆர்க் படுகாயம் உற்றார். இந்த வெற்றியால் ரைம்ஸ் தேவாலயத்தில் ஜோன் ஆஃப் ஆர்க் முன்னிலையில் சார்லஸ் மன்னர் முடிசூடினார். இப்போரில் தோல்வியுற்றதால் ஆங்கில படை தளபதிகளான ஜான் போயர், ஆயர் பீட்டர் கௌசானும் ஜோன் ஆஃப் ஆர்க்கை பழிவாங்க திட்டமிட்டனர். ஜோன் ஆஃப் ஆர்க் பாரிஸ் நகரை பிடிக்க திட்டமிட்டார். ஜோன் ஆஃப் ஆர்க் கிபி 1412 ஜனவரி 6ஆம் தேதி பிரான்ஸ் நாட்டில் உள்ள டாம்ரெமி என்ற இடத்தில் பிறந்தார் என நம்பப்படுகிறது. இவர் பிரான்ஸ் நாட்டு வீராங்கனையும் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதரும் ஆவார். இவரது தந்தை ஜாக்குஸ்டி ஆர்க் ஆவார். தாயார் இசபெல்லா. இவர்களுக்கு மொத்தம் 5 குழந்தைகள். அதில் புனித ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்கள் 3வது குழந்தையாவார். இவரது தந்தை ஒரு விவசாயி. எனவே புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்கள் தனது குழந்தை பருவத்தில் தனது தந்தையுடன் சேர்ந்து விவசாயத்திலும் கால்நடை பராமரிப்பிலும் ஈடுபட்டு வந்தார். மேலும் புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்கள் தன் தாயாரிடம் இருந்து தனது மதம் மற்றும் அதன் கோட்பாடுகள் பற்றியும் வீட்டை பராமரிப்பதை பற்றியும் கற்றுக்கொண்டார். இவரது பெற்றோர்கள் ஆழ்ந்த இறை நம்பிக்கை உடையவர்களாக திகழ்ந்தனர். எனவே புனிதர் ஜோன் ஆஃப் ஆர்க் அவர்களும் ஆழ்ந்த இறை சிந்தனை உடையவராகவே இருந்தார். அந்நியரை ஓர்லியன்ஸை விட்டு விரட்ட தன்னை கடவுள் படைத்திருப்பதாக அவர் நம்பினார். பிரெஞ்சு படையை தலைமையேற்று வழி நடத்தினார். இவரால் ஊக்கம் பெற்ற பிரெஞ்சு வீரர்கள் இவரின் தலைமையின் கீழ் அந்நியரை வெற்றி கொண்டனர். இவர் பிரெஞ்சு படையினர் நூற்றாண்டு போரின் போது பல முக்கிய வெற்றிகள் அடைய காரணமானார். இவையே பிரான்சின் 7ஆம் சார்லஸின் முடிசூடலுக்கு வழிவகுத்தது. ஆயினும் பர்கண்டியர்களால் பிடிக்கப்பட்ட இவர் பிரான்சின் எதிரிகளாயிருந்த ஆங்கிலேயரிடம் விற்கப்பட்டார். அவர்கள் பேயுவைஸின் ஆயர் பேர் கௌசையின் துணையோடு இவரை சூனியக்காரி எனவும் தப்பறை கொள்கை உடையவர் எனவும் பொய்க்குற்றம் சாட்டி இவரின் 19ஆம் வயதில் இவரை உயிரோடு தீமூட்டிக் கொன்றனர். இவர் இறந்து 25 ஆண்டுகளுக்குப் பின் திருத்தந்தை 3ஆம் கசிடஸால் இவரது வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட்டு இவர் குற்றமற்றவர் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் இவருக்கு புனிதர் பட்டமளிப்புக்கான பணி துவங்கப்பட்டு ஏப்ரல் 18, 1909 அன்று திருத்தந்தை 10ஆம் பயஸால் நோட்ரடாம் டி பாரிஸ் கோவிலில் அருளாளர் பட்டமும், ரோமையில் மே 16, 1920 அன்று திருத்தந்தை 15ஆம் பெனடிக்கால் புனிதர் பட்டமும் அளிக்கப்பட்டது. இவரின் விழா நாள் மே 30 ஆகும். ஜோன் தன்னுடன் இருந்த சிறு படையினுடைய போரிட்டு கேம்பைஞ்ச் மற்றும் சில தளங்களை பிடித்தார். பாரிஸை தாக்க சென்ற ஜோன் ஆஃப் ஆர்க்கின் சிறுபடை சார்லஸ் மன்னரின் ஆதரவு இல்லாததால் பலம் குறைந்து தோல்வியுற்று பின்வாங்கியது. கேம்பைஞ்ச் கோட்டைக்கு திரும்பும் போது ஜோன் ஆஃப் ஆர்க் பர்கண்டியர்களால் கடத்திச் செல்லப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டார். ஆங்கிலேயர்களிடம் பணம் பெற்று பர்கண்டியர்கள் ஜோன் ஆஃப் ஆர்க்கை அவர்களிடம் ஒப்படைத்தனர். ரோவன் சிறையில் ஜோன் ஆஃப் ஆர்க் அடைக்கப்பட்டு இறையியல் நீதிமன்றத்தில் திரிபு கொள்கையாளர் என குற்றம் சாட்டப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டார். அதன்படி தனது 19வது வயதில் மே 30, 1431 அன்று ஜோன் ஆஃப் ஆர்க் உயிருடன் எரித்துக் கொல்லப்பட்டார். பிரெஞ்சு வீராங்கனை 19வது வயது ஜோன் ஆஃப் ஆர்க் ரோபேன் என்ற இடத்தில் ஆங்கிலேயர்களை பெரும்பான்மையாக கொண்ட நீதிமன்றத்தினால் உயிருடன் தீ வைக்கப்பட்டு மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. டிசம்பர் 1941 ஐக்கிய அமெரிக்காவை தாக்கியதன் மூலம் ஜப்பான் 2ஆம் உலகப் போரில் ஈடுபட்டது. அதுவரை நேச நாடுகளுக்கு தளவாட வழங்கலை மட்டும் செய்து வந்த அமெரிக்காவும் போரில் நேரடியாக ஈடுபட்டது. ஜப்பானிய படைகள் விரைவில் தென்கிழக்காசியாவின் பல பகுதிகளை கைப்பற்றி இந்தியாவின் கிழக்கெல்லை வரை முன்னேறிவிட்டன. 1942 வரை அச்சு நாடுகளுக்கு சாதகமாக இருந்த போர் நிலவரம் அவ்வாண்டு நேரெதிரானது. ஐரோப்பாவின் கிழக்கு முனையில் அச்சு நாட்டு முன்னேற்றம் சோவியத் படைகளால் தடுத்து நிறுத்தப்பட்டது. வடக்கு ஆப்பிரிக்காவிலும் அச்சுப்படைகள் முறியடிக்கப்பட்டு பின்வாங்கின.
பசிபிக் பெருங்கடல் பகுதியில் அமெரிக்க படைகள் நேச நாட்டு படைகள் இழந்த பகுதிகளை ஒன்றன் பின் ஒன்றாக கைப்பற்ற தொடங்கின. 1943 இத்தாலி மீது நேச நாட்டு படைகள் படையெடுத்தன. விரைவில் அந்நாடு சரணடைந்தது. 1944 மேற்கு ஐரோப்பாவை மீட்க நேச நாட்டு படைகள் கடல் வழியாக படையெடுத்தன. கிழக்கில் சோவியத் படைகளாலும் மேற்கில் பிரிட்டானிய, அமெரிக்க, பிரெஞ்சு படைகளாலும் தாக்கப்பட்ட ஜெர்மனி ஈராண்டுகளுக்குள்ளாக தோற்கடிக்கப்பட்டது. மே 1945 ஜெர்மனியின் சரணடைவுடன் ஐரோப்பாவில் இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்தது. 1943-45 காலகட்டத்தில் பசிபிக் பெருங்கடலின் தீவு கூட்டங்களை கைப்பற்றி ஜப்பானிய தாயகத்தின் தீவுகளை நோக்கி முன்னேறிய அமெரிக்கா ஆகஸ்ட் 1945 ஜப்பானின் ஹிரோஷிமா மற்றும் நாகசாகி நகரங்கள் மீது அணுகுண்டுகளை வீசியது. இதன் விளைவாக ஜப்பான் சரணடைந்து இரண்டாம் உலகப் போர் முடிவடைந்தது. இப்போரின் விளைவாக உலக அரசியலில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டன. ஐரோப்பிய காலனிய பேரரசுகள் தங்கள் வல்லமையை இழந்தன. ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் காலனி மயமழித்தல் தொடங்கியது. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் உலகின் புதிய வல்லரசுகளாகின. அவற்றுக்கிடையே பனிப்போர் துவங்கியது. உலக அமைதிக்காக செயல்பட ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. ஜூலை 1937 ஜப்பான் மார்க்கோ போலோ பாலம் சம்பவம் நடந்த பிறகு சீனாவின் முந்தைய தலைநகரான பெய்ஜிங்கை கைப்பற்றியது. இந்த சம்பவம் ஜப்பான் முழுமையான சீன ஆக்கிரமிப்பு நடவடிக்கை எடுக்க வித்திட்டது. இந்த நேரத்தில் விரைவாக செயல்பட்ட சோவியத் சீனாவுக்கு தளவாடங்கள் வழங்கி உதவி செய்ய ஒப்பந்தம் செய்து கொண்டது. இதன் மூலம் சீன ஜெர்மனி ஒத்துழைப்பு முடிவுக்கு வந்தது. சீன போர்ப்படை தளபதி சங் கை ஷெக் ஷாங்காய் நகரத்தை பாதுகாக்க ஜெர்மனியால் பயிற்றுவிக்கப்பட்ட தனது சிறந்த படைப்பிரிவை பயன்படுத்தியும் 3 மாதங்களுக்கு பிறகு ஷாங்காய் நகரம் ஜப்பானியர்கள் வசம் வீழ்ந்தது. ஜப்பானிய படைகள் சீன படைகளை பின்தள்ளி முன்னேறி டிசம்பர் 1937 தலைநகர் நான்ஜிங்கை கைப்பற்றின. இதன் பின் நடந்த நான்ஜிங் படுகொலை சம்பவத்தில் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் சரணடைந்த சீன வீரர்களும் கொல்லப்பட்டனர். ஜூன் 1938 சீன படைகள் ஜப்பானிய படைகளின் முன்னேற்றத்தை தடுக்க மஞ்சள் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தின. இதன் மூலம் சீன படையினருக்கு உகான் நகரத்தில் தற்காப்பு முயற்சிகள் எடுக்க சிறிது நேரம் கிடைத்தது. ஆனாலும் உகான் நகரம் அக்டோபர் மாதத்தில் ஜப்பானிய படையினரிடம் வீழ்ந்தது. ஜப்பானியர்கள் எதிர்பார்த்தது போல் இந்த வெற்றிகளால் சீனர்களின் எதிர்ப்பை முறியடிக்க முடியவில்லை. சீன அரசாங்கம் தனது இருப்பிடத்தை நாட்டின் உட்பகுதிக்கு மாற்றி அங்கிருந்து போரை தொடர்ந்தது. 1938 ஜூலை 29 அன்று ஜப்பானிய படைகள் சோவியத் ஒன்றியத்தில் நுழைந்ததும் காசன் ஏரி போர் மூண்டது. இந்த சண்டையில் சோவியத் வெற்றி அடைந்தாலும் ஜப்பான் போரின் முடிவை தோல்வி என்று ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கு பின்னும் ஜப்பானிய மங்கோலியன் எல்லையை விரிவாக்க 11 மே 1939 அன்று கல்கின்கோல் நதிப்போரை தொடங்கியது. ஜப்பானிய தாக்குதல் முதலில் சிறிது வெற்றி அடைந்தாலும் பின் சோவியத் படைகளிடம் ஜப்பானிய படைகள் பெரிய தோல்வியை தழுவின. இந்த மோதல்களின் முடிவுகளால் ஜப்பானிய அரசாங்கத்தின் ஒரு பிரிவினர் சீன போரில் சோவியத் ஒன்றியத்தின் தலையீட்டை தவிர்க்க சோவியத் ஒன்றியத்துடன் சமாதானமாக செல்ல வேண்டும் என்று கருத தொடங்கினர். அதற்கு பதிலாக அவர்கள் ஜப்பானிய அரசாங்கம் பசிபிக் பெருங்கடல் பகுதியில் உள்ள அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பகுதிகளில் கவனம் செலுத்த விரும்பினர். ஐரோப்பாவில் ஜெர்மனியும் இத்தாலியும் பல வெளிப்படையான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்தன. மார்ச் 1938 ஜெர்மனி ஆஸ்திரியாவை தன்னுடன் இணைத்துக் கொண்டது. ஆனாலும் பிற ஐரோப்பிய நாடுகளிடமிருந்து பெரிய அளவில் ஆட்சேபனைகள் எழவில்லை. இதனால் உந்தப்பட்ட ஹிட்லர் செக்கோஸ்லோவாக்கியாவின் ஜெர்மனியர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதியான சுதேண்டன் லாந்துவை ஜெர்மனியின் ஒரு பகுதியாக கோர ஆரம்பித்தார். விரைவிலேயே பிரிட்டனும் பிரான்சும் செக்கோஸ்லோவாக்கியா அரசின் விருப்பத்திற்கு எதிராக இந்த பகுதியை ஜெர்மனுக்கு விட்டுக் கொடுத்தன. இதற்கு பதிலாக ஜெர்மனியும் வேறெந்த நிலப்பகுதியின் மீதும் உரிமை கோரப்படாது என்று உறுதியளித்தது. இதற்கு பின்னும் ஜெர்மனியும் இத்தாலியும் செக்கோஸ்லோவாக்கியா தனது நிலப்பரப்பை ஹங்கேரிக்கும் போலந்திற்கும் விட்டுக் கொடுக்க வைத்தன. மார்ச் 1939 ஜெர்மனி செக்கோஸ்லோவாக்கியாவின் எஞ்சிய பகுதிகளை ஆக்கிரமித்தது. பின் நாட்டை இரண்டாக பிரித்து ஸ்லோவா குடியரசு என்னும் பகுதியையும் பொஹிமியா மற்றும் மொராவியா பாதுகாக்கப்பட்ட பகுதியையும் உருவாக்கியது. ஹிட்லர் டான்ஜிக் பகுதியின் மீது உரிமை கோர ஆரம்பித்தும் விழித்துக் கொண்ட பிரிட்டனும் பிரான்சும் போலந்தின் சுதந்திரத்திற்கு உதவி செய்வதாக உறுதியளித்தன. இத்தாலி அல்பேனியாவை கைப்பற்றியதை தொடர்ந்து இதே உறுதிமொழி ருமேனியாவிற்கும் கிரீஸுவிற்கும் அளிக்கப்பட்டது. போலந்திற்கு பிரிட்டன் பெஞ்சு உறுதிமொழியை தொடர்ந்து ஜெர்மனியும் இத்தாலியும் நட்புறவு மற்றும் கூட்டணிக்கான இரும்பு ஒப்பந்தம் செய்து கொண்டன.
ஆகஸ்ட் 1939 ஜெர்மனியும் சோவியத் ஒன்றியமும் தங்களின் மற்ற நாடுகளுடனான போர்களின் போது பரஸ்பரமாக நடுநிலை வகிக்கும் ரகசிய மோலோட்டோவ் ரிப்பன்ட்ராப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இரு நாடுகளும் தங்களுக்கு இடையிலான அரசியல் மற்றும் பிராந்திய உரிமைகளை வரையறுத்துக் கொண்டன. மேற்கு போலந்து மற்றும் லித்துவேனியா மீது செல்வாக்கு செலுத்தும் உரிமை ஜெர்மனிக்கும், கிழக்கு போலந்து, பின்லாந்து, எசுத்தோனியா, லாத்வியா மற்றும் பெசரேபியா பகுதிகளின் மீதான உரிமை சோவியத் ஒன்றியத்துக்கும் கிடைத்தது. இதன் மூலம் போலந்து விடுதலை கேள்விக்குறியானது. 1000 பிரித்தானிய போர் விமானங்கள் ஜெர்மனியின் கொலோன் நகரில் 90 நிமிடங்கள் குண்டுமாறி பொழிந்த தினம் வரலாற்றில் இன்று. கோவா பரப்பளவில் இந்தியாவின் மிகச்சிறிய மாநிலம் மற்றும் இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மக்கள் தொகை பட்டியலில் 4வது மிக குறைந்த மக்கள் தொகை உடைய மாநிலம் ஆகும். இந்தியாவில் உள்ள மேற்கு கடற்கரை பகுதியான கொங்கனில் அமைந்துள்ளது. இது வடக்கு திசையில் மகாராஷ்டிரா மாநிலத்தையும், கிழக்கில் கர்நாடகா மாநிலத்தையும் மற்றும் தெற்கு திசையில் அரபிக்கடலையும் எல்லைகளாக கொண்டு மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ளது. பனாஜி இம்மாநில தலைநகரம் ஆகும். வாஸ்கோடகாமா இங்குள்ள மிக பெரிய நகரமாகும். இதன் வரலாற்று புகழ் வாய்ந்த நகரமாக திகழ்கின்ற மார்க்கோ 16ஆம் நூற்றாண்டில் வியாபாரிகளாக குடிபுகுந்து விரைவில் நாட்டையே வெற்றி பெற்ற போர்ச்சுகீசியர்களின் கலாச்சாரம் செல்வாக்கு பெற்றிருந்ததை தற்பொழுதும் வெளிப்படுத்துவதாக உள்ளது. இது 1961 இந்தியாவோடு இணைக்கப்படும் வரை போர்ச்சுகீசியர்களின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக 450 ஆண்டுகளாக நீடித்தது. இங்குள்ள புகழ் வாய்ந்த கடற்கரைகள், இறை வழிபாட்டு தலங்கள் மற்றும் உலக புகழ் வாய்ந்த கட்டடக்கலைகள் ஆகியவை கோவாவிற்கு ஒவ்வொரு வருடமும் அயல்நாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகளை கவருவதாக உள்ளது. இது தாவரம் மற்றும் விலங்கு சார்ந்த வனவளங்களை கொண்டு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை சார்ந்துள்ளது. இது பல்லுயிரியம் சார்ந்த முக்கிய தலமாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இதன் பெயர் கோவா என்பது போர்ச்சுகீசிய மொழியிலிருந்து ஐரோப்பிய மொழிக்கு வந்த சொல்லாகும். ஆனால் இதன் சரியான மூலம் எம்மொழியிலிருந்து தோன்றியது என்பது தெளிவின்றி காணப்படுகின்றது. பழமையான இலக்கியங்களில் கோமாண்டா, கோமன்சலா, கோபகபட்டம், கோபகபுரி, கோவெம் மற்றும் கோமண்டக் என பல பெயர்களில் வழங்கப்படுகின்றன. தற்பொழுது கோவா எனப்படும் பகுதியை இந்திய இதிகாசமான மகாபாரதம் கோபராஷ்டிரா அல்லது கோவராஷ்டிரா என குறிப்பிடுகிறது. இதற்கு மராட்டிடையர்களின் தேசம் என்பது பொருளாகும். கோபகபுரி அல்லது கோபகப்பட்டினம் என பழமையான சமஸ்கிருத உரைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதே பெயர்கள் இந்து சமய உரை நூல்களான ஹரிவன்சா மற்றும் கந்தபுராணம் ஆகியவற்றிலும் குறிப்பிடப்படுகிறது. இதற்கு பிறகு கோவா கோமன்சலா எனவும் அறியப்பட்டது. இந்த பகுதியே பரசுராம் பூமி என வழங்கப்பட்டது என்பதை சில கல்வெட்டுகள் மற்றும் புராணங்களின் உரைகள் உறுதியாக குறிப்பிடுகின்றன. இதற்கு பிறகு கோவா கோமன்சலா எனவும் அறியப்பட்டது. இந்த பகுதியே பரசுராம் பூமி என வழங்கப்பட்டது என்பதை சில கல்வெட்டுகள் மற்றும் புராணங்களின் உரைகள் உறுதியாக குறிப்பிடுகின்றன. கிமு 3ஆம் நூற்றாண்டில் கோவா அபரந்தா என அழைக்கப்பட்டது என்பதை கிரேக்க புவியியல் ஆய்வாளர் தாலமி குறிப்பிட்டுள்ளார். கோவாவை கிரேக்கர்கள் 13ஆம் நூற்றாண்டில் நெல்கிண்டா என குறிப்பிட்டுள்ளனர். கோவாவுக்கு சிந்தாப்பூர், சந்தாப்பர் மற்றும் மகாசப்தம் என வேறு சில வரலாற்று பெயர்களும் உள்ளன. 1987 கோவா டாமன் மற்றும் டையூ ஆட்சி மொழி சட்டமானது தேவநாகரி எழுத்து முறையில் அமைந்த கொங்கனி மொழியே கோவாவின் ஒரே ஆட்சி மொழி என்றது. மேலும் மராத்தி மொழியையும் அனைத்து அல்லது ஏதேனும் அலுவல் காரியங்களுக்கு பயன்படுத்தலாம் என்பதையும் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கமும் மராத்தியில் வரும் தகவல் பரிமாற்றங்களுக்கு மராத்தியில் பதில் அளிப்பதையே கொள்கையாக கொண்டுள்ளது. ரோமன் எழுத்து முறையில் மாநில தேவைகள் சார்ந்து கொங்கனி மற்றும் மராத்திக்கு சமமான மதிப்பு இருந்த போதிலும் அக்டோபர் 2008 கொங்கனியே ஒரே ஆட்சி மொழியாக நீடிக்கிறது. மிக பரவலாக பயன்படுத்தப்படும் மொழிகள் கொங்கணி, மராத்தி மற்றும் ஆங்கிலம் ஆகும். கொங்கணி முதன்மையாக பேசப்படும் மொழியாகவும், மராத்தி மற்றும் ஆங்கிலம் ஆகியவை இலக்கியம், கல்வி மற்றும் அலுவலகம் சார்ந்த மொழியாகவும் பயன்படுத்தப்படுகின்றன. பரவலாக பயன்படுத்தப்படும் பிற மொழிகளில் இந்தி மற்றும் போர்த்துகீசியமும் அடங்கும். போர்த்துகீசிய மொழி காலனி காலத்திய உயர்ந்தோர் மொழியாக இருந்தது. குறைந்த எண்ணிக்கையிலான பேச்சாளர்களே இதனை பயன்படுத்தினர். இதனை பேசுபவர்கள் குறைவாக இருப்பினும் மக்கள் தற்பொழுதும் இதனை வீட்டில் பேச விரும்புகின்றனர். சமீப ஆண்டுகளில் சில போர்த்துகீசிய புத்தகங்களும் பதிப்பிக்க பெறுகின்றன. கோவா தனி மாநிலமாகிய தினம் வரலாற்றில் இன்று. இங்கிலாந்தின் 8ஆம் ஹென்றி மன்னர் ஆண் வாரிசு வேண்டி தான் மறுமணம் செய்து கொள்ள ஏதுவாக ரோமன் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வெளியேறினார். இங்கிலாந்திற்கென்று ஆங்கிலிக்க சபையை உருவாக்கினார். எனவே ரோமன் கத்தோலிக்க ஸ்பானிஷ் பேரரசிற்கும் இங்கிலாந்திற்கும் பகை மூண்டது.
ஹென்றிக்கு பின்னர் அவரது மகளும் 2ஆம் பிலிப்பின் மனைவியுமான 1ஆம் மேரி இங்கிலாந்தின் அரசியானார். கத்தோலிக்கரான அவர் தனது புராட்டஸ்டன்ட் குடிமக்களை கொடுமைப்படுத்தியதால் மக்கள் அவர் மீது அதிருப்தி கொண்டிருந்தனர். அவரது மறைவுக்கு பின் 1558ஆம் ஆண்டு புராட்டஸ்டண்டான அவரது மாற்றாந்தாய் சகோதரி 1ஆம் எலிசபெத்தை அரசியாக்கினார். தன் மனைவிக்கு பின் இங்கிலாந்தின் அரசர் தானே என்று எண்ணிய பிலிப்பு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இங்கிலாந்து ஸ்பெயின் இடையே பகை வளர ஆரம்பித்தது. கிபி 1585ஆம் ஆண்டு முதல் இரு நாடுகளுக்கும் இடையே வெளிப்படையாக போர் மூண்டது. 16 ஜூலை 1588இல் இரு நாடுகளுக்கும் இடையே நடந்த இறுதிக்கட்ட அமைதி பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. மெதினா சிதோனியா பிரபுவின் தலைமையில் ஸ்பானிஷ் கடற்படை இங்கிலாந்து நோக்கி முன்னேற ஆரம்பித்தது. அவரை எதிர்க்க இங்கிலாந்து கடற்படை 34 போர்க்கப்பல்கள் மற்றும் 163 ஆயுதமேந்திய வணிக கப்பல்களுடன் காத்திருந்தது. கப்பல் எண்ணிக்கையில் இங்கிலாந்தின் கை ஓங்கி இருந்தாலும் ஸ்பானிஷ் கடற்படை அதிக பீரங்கிகளை கொண்டிருந்தது. ஆனால் எஃபிங்காம் பிரபு மற்றும் பிரான்சிஸ் டிரேக் போன்ற திறமை வாய்ந்த கடல் தளபதிகள் இங்கிலாந்து கப்பல் படையை லாவகத்துடன் கையாண்டனர். 27 ஜூலை அன்று ஸ்பானிஷ் படை பிறை வடிவில் பிரான்சின் கலாய் கடற்கரையை அடைந்தது. நள்ளிரவில் பிரான்சிஸ் டிரேக்கின் தீக்கப்பல்கள் ஸ்பானிஷ் கப்பல்களை தாக்கின. எண்ணெயும் வெடிமருந்தும் நிரப்பி சிறு கப்பல்களை ஸ்பானிஷ் கப்பல்களின் மீது டிராக் மோதவிட்டார். இதனால் பல ஸ்பானிஷ் கப்பல்கள் தீப்பிடித்து மூழ்கின. அப்படை கட்டுப்பாட்டை இழந்து சிதறியது. பிறை வடிவ வியூகம் சிதறி நாற்புறமும் பிரிந்த ஸ்பானிஷ் படை அருகிலிருந்த கிரேவ்லைன்ஸ் துறைமுகத்தில் ஒன்று சேர முயற்சித்தது. ஆனால் இதற்குள் அப்படையின் பலவீனங்களை அறிந்து கொண்ட ஆங்கில மாலுமிகள் இடைவிடாது தாக்கினர். ஒற்றுமை அறவே இழந்த ஸ்பானிஷ் படை பின்வாங்கி வட அட்லாண்டிக் பெருங்கடல் பக்கம் சென்றுவிட்டது. பிரிட்டிஷ் தீவுகளின் வடமுனையை சுற்றி அயர்லாந்து கடற்கரையோரமாக வந்து இங்கிலாந்தை மீண்டும் தாக்க மெதினா சிதோனியா திட்டமிட்டார். ஆனால் 2 மாதம் நீடித்த அந்த பயணத்தில் அப்படை பெரும் புயல்களால் தாக்கப்பட்டு நிலை குலைந்தது. பல கப்பல்கள் மூழ்கின. 5000த்திற்கும் மேற்பட்ட மாலுமிகள் நோயாலும் பசியாலும் இறந்தனர். மெதினா சிதோனா மீண்டும் இங்கிலாந்தை தாக்கும் எண்ணத்தை கைவிட்டு ஸ்பெயின் திரும்பினார். அதோடு பிலிப்பின் படையெடுப்பு திட்டங்கள் கைவிடப்பட்டன. இக்கடல் போரில் புயல்கள் ஏற்படுத்திய சேதத்தால் இங்கிலாந்து மீண்டும் தாக்குதலில் இருந்து தப்பியது. இதனை நினைவு கூறும் வகையில் எலிசபெத்து அரசி கடவுள் ஊதினார், அவர்கள் சிதறினர் என்ற லத்தீன் வாசகம் பொறித்த பதக்கங்களை வெளியிட்டார். இங்கிலாந்தின் இந்த வெற்றி ஐரோப்பாவின் புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் ஊக்கமளிப்பதாக இருந்தது. 30,000 பேர்களுடன் ஸ்பானிய ஆர்மாடா என்ற 130 ஸ்பானிய போர்க்கப்பல்களின் கடைசி கப்பல் ஆங்கில கால்வாயை நோக்கிய பயணத்தை லிஸ்பனில் இருந்து புறப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. இராணுவ வானூர்திகள் பல மணிக்கு 1225 கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தாலும் பயணிகள் சேவையில் அவ்வேகத்தில் சென்ற வானூர்திகள் 2 தான். ஒன்று கன்கோர்ட், மற்றொன்று அதற்கு போட்டியாக ரஷ்யா தயாரித்த டொப்பலோவ் 144. இதில் வெற்றிகரமாக இயங்கியது என்னவோ கன்கோர்ட் தான். 1962ஆம் ஆண்டு நவம்பர் 28ஆம் தேதியே இந்த விமானத்தினை தயாரிக்கும் இறுதி திட்டமானது பிரான்சினாலும் பிரித்தானியாவினாலும் உறுதிப்படுத்தப்பட்டது. கன்கோர்ட் விமானமானது 1962இல் திட்டமிடப்பட்டு மிகவும் புரட்சிகரமாக 1976இல் பயணிகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. மிகுந்த பொருட்செலவில் தயார் செய்யப்பட்ட வானூர்திகள்தான் கன்கோர்ட். மொத்தமே 20 வானூர்திகள் தான் தயாரிக்கப்பட்டன. அதில் 6 வானூர்திகள் ஆராய்ச்சிகளுக்காகவும் மீதமுள்ள 14 வானூர்திகள் பயணிகள் சேவைக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மற்றும் ஏர் பிரான்ஸ் நிறுவனங்கள் ஆளுக்கு பாதி என தலா 7 வானூர்திகளை சொந்தமாக்கிக் கொண்டனர். உலகிலேயே இவ்விரண்டு நிறுவனங்கள்தான் கன்கோர்ட் வானூர்தி சேவையை பயணிகளுக்கு அளித்தன. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக விபத்தென்றால் என்னவென்று அறியாத கன்கோர்ட் வானூர்தியின் முதல் விபத்து 2000ஆம் ஆண்டு ஜூலை 25ஆம் நாள் நடந்தது. 30 ஆண்டுக்கும் சேர்த்து நடந்த கோர விபத்தாக இருந்தது. வானூர்தியிலிருந்த 100 பயணிகளும் 9 பணியாளர்களும் அவர்களுடன் தரையிலிருந்த 4 மரணமடைந்த ஒரு பரிதாபமான நிகழ்வு அது. இவ்விபத்து நிகழ்ந்ததால் அனைத்து கன்கோர்ட் வானூர்திகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டுமென இச்சேவையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார்கள். இவ்வளவுக்கும் இவ்விபத்தின் காரணம் வேறொரு வானூர்தியில் முறைகேடாக சேர்க்கப்பட்ட பகுதி ஒன்று
ஓடுதளத்தில் விழுந்து அவ்வானூர்தியின் பின் சென்ற கொன்கோட் வானூர்தியின் சக்கரம் அதன் மேல் ஏறியதால் தான் வெடித்தது என கண்டறிந்தார்கள். எனினும் பல சோதனைகளுக்காக இவ்வானூர்திகள் நிறுத்தி வைக்கப்பட்டன. பல சோதனைகள், சில மாற்றங்களுக்கு பின் முதல் சோதனை ஓட்டம் ஜூலை 17, 2001 நடந்தது. வெற்றிகரமான ஓட்டம் என அறிவிக்கப்பட்ட பின் மேலும் சில சோதனைகளுக்கு அடுத்து மீண்டும் 2001 செப்டம்பர் 11ஆம் தேதியன்று பயணிகளுடன் பறக்க தொடங்கியது. மற்றுமோர் மாபெரும் கொடுமை நடந்த தினம் அல்லவா அது? அந்த கோர சம்பவம் நடந்த பொழுது லண்டனிலிருந்து நியூயார்க் நகரத்தை நோக்கி பறந்து கொண்டிருந்தது மாற்றியமைக்கப்பட்ட கொன்கோட் வானூர்தி. நடந்த செய்தி கேட்டு மீண்டும் லண்டனை நோக்கி திருப்பி விடப்பட்டது. அந்நிகழ்வின் பின் மீண்டும் 2001 நவம்பர் மாதம் இவ்வானூர்தி சேவை தொடங்கினாலும் முதலில் நிகழ்ந்த விபத்தின் காரணமாகவும் செப்டம்பர் 11 நிகழ்வின் பின் வானூர்தி பயணம் மேற்கொள்பவர்களின் எண்ணிக்கை குறைந்ததினாலும் உலக வணிகத்தில் ஏற்பட்ட பின்னடைவினாலும் தொடர்ந்து உயர்ந்து வரும் சீரமைப்பு செலவினங்களாலும் கொன்கோட் சேவையினை நிறுத்திக் கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. இவ்வானூர்திகள் வினாடிக்கு கிட்டத்தட்ட மணிக்கு 2200 கிலோமீட்டர்கள், அதாவது ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடியவை. லண்டனில் இருந்து நியூயார்க் செல்லும் விமானம் அத்தூரத்தை சுமார் 3.5 மணி நேரத்தில் கடந்துவிடும். மற்ற வானூர்திகள் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். லண்டனுக்கும் நியூயார்க்கிற்கும் இடையேயான நேர வித்தியாசம் 5 மணி நேரம். அதலால் லண்டனில் இருந்து கிளம்பிய நேரத்திற்கு முன்னமே நியூயார்க்கில் வந்து இறங்கிவிடும். அதாவது லண்டன் நேரம் நண்பகல் 12 மணிக்கு, அந்த நேரத்தில் நியூயார்க்கில் நேரம் காலை 7 மணி. அப்பொழுது கிளம்பினால் நியூயார்க் நகரில் காலை 10:30 மணிக்கு வந்து சேர்ந்துவிடும். வேகத்திற்கான பல உலக சாதனைகளை படைத்த வானூர்தி ரகம் கொன்கோட். இதன் முதல் பயணிகள் வானூர்தி சென்றது நியூயார்க் நகருக்கு இல்லை, பஹ்ரைன் நகருக்கு லண்டனில் இருந்தும் பாரிஸிலிருந்து ரியோ டி ஜெனிரோவிற்கும் பறந்தது. இவ்வானூர்திகள் பறக்கும் உயரம் 60,000 அடிகள். இவ்வளவு உயரத்தில் பறப்பதால் அவ்வானூர்திகளின் ஜன்னல் வழியாக பூமியை பார்க்கும் பொழுது அது தட்டையாக இல்லாமல் பந்து போல் வளைவாக தெரியும். முழுவதும் தானியங்கு வானோட்டியையும் தானியங்கு வேகமாற்றியும் கொண்டது. இது முழுவதும் மின் கட்டுப்பாட்டால் செயல்படும். இதன் கட்டுப்பாட்டு அமைப்புகள் உயர் அழுத்த நீர்ம கட்டுப்பாட்டு அமைப்புகள் கொண்டு அமைக்கப்பட்டவையாகும். 2000ஆம் ஆண்டில் நடந்த விபத்தில் கோனிஸ் நகரில் இந்த விமானம் வீழ்ந்து நொறுங்கியதும் அதனை சரி செய்யும் பணிக்காக செய்த அனைத்து செலவினங்களும் வீணானது. அதன் பின்னான இவ்வானூர்தியின் மீது மக்களின் அச்சம், அதன் பின் ஏற்பட்ட விபத்து, உயிரிழப்பு என அடுத்தடுத்து நடந்த நிகழ்வுகளால் 2003ஆம் ஆண்டில் கொன்கோடின் பயணம் முற்றாக நிறுத்தப்பட்டது. ஒளியின் வேகத்தை விட கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிகமான வேகத்தில் பறக்கக்கூடிய பயணிகள் சேவை வானூர்தியான கொன்கோட் விமானம் தனது பயணிகள் பயண சேவையை முடித்துக் கொண்ட தினம் வரலாற்றில் இன்று.